بسم الله الرحمن الرحيم وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم افلا يتوبون الى الله ويستغفرونه والله غفور رحيم. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தினுடைய 21ஆம் இரவு தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ, எதற்காக நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோமோ, அந்த நோக்கத்திலே மகத்தான வெற்றியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தௌபாவும் விதிமுறைகளும் என்கின்ற தலைப்பிலே அறிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை நினைவு கூறுவதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை தெளிவாக விளக்கமாக அடிக்கடி முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய முக்கியமான ஒரு தலைப்பு தான். ஏன்னா உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்திலிருந்து மீட்சி பெறுவதற்கு தௌபா செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறார்களே தவிர, தௌபான என்ன, அந்த தௌபாவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிற இலக்கணங்கள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவுக்கு சொன்ன விளக்கம் என்ன, சஹாபாக்கள் அந்த தௌபாவை எவ்வாறு புரிந்திருந்தார்கள், இதையெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனால்தான் இந்த 2020ஆவது ஆண்டில் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருப்பான். இது 2020ஆவது ஆண்டில். இது 21ஆம் ஆண்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே பாவத்தை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு மறுபடியும் தௌபா செய்வாங்க. 22லேயும் அதுதான், 23லேயும் அதுதான், இந்த 24லேயும் அதுதான். அப்போ இது தொடர்ந்து இந்த பாவங்களை செய்து மறுபடியும் தௌபா செய்கிறாங்கன்னா இதுக்கு பேரா தௌபா? அப்போ தௌபாவுக்கு என்ன இலக்கணம் அப்படிங்கிறத முஸ்லீம் சமுதாய மக்களே என்ன செய்யணும், சரியான முறையில் தெரிந்து கொள்ளவே இல்லை. நீ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 98% முஸ்லீம்கள் ஹாஜிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது. அது என்ன ஊர்? அது பல்லவட்டி. அது பல்லவட்டி நீங்கள் உள்ளே போனாவே நம்மளுக்கு இஸ்லாமிய அந்த சுவாசம் தான் தெரியும். நாமெல்லாம் இந்த ஹிஜாப் அணிவதற்கு முன்னாடியே அங்கே எல்லாருமே ஹிஜாப் போட்டிருப்பாங்க. இந்த தொப்பி இருக்குது பார்த்தீங்களா, தொப்பி போடாத ஆளே இருக்காது. இந்த தேட்டரில் ரீல் ஓட்டுறான் பார்த்தீங்களா, அவங்களும் தொப்பி போட்டு தான் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பல்லவட்டியில் கூட நானும் ஓதிருக்கிறேன், 2 வருஷம் ஓதிருக்கிறேன். அப்போ தொப்பி இல்லாத ஒரு ஆளே இருக்காது, ஹிஜாப் இல்லாத ஒரு ஆளே இருக்காது. 98% மக்கள் அங்கே என்னன்னா எல்லாமே ஹாஜியார் தான். நீ அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஏன் வருஷம் ஏன் ஹஜ்ஜு பண்ணுறீங்க அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, நாங்கள் வருஷம் ஃபுல்லாக வட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். பல்ல பட்டிங்கிற மாதிரி அதோட சேர்ந்துருச்சு வல்ல வட்டிங்கிறது.
இப்போ வருஷம் நாங்கள் வட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். வருஷத்தில் ஒரு தடவையாவது நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேணாமா? ஏன்னா அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே அல்லாஹ் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு திரும்பி வர்ற நேரத்தில் குழந்த மாதிரி தானே வருவாங்க. அப்போ வருஷம் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த வட்டியை வாங்குகிறோம். அப்போ அதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்கிறோம், வருஷம் இந்த ஹஜ்ஜையும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். வருஷம் ஃபுல்லாக வட்டி வாங்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை தௌபாவை செய்கிறது. அதாவது நோய் வந்தால் ஊசி போடுங்க நம்ம சொல்கிறோம். நோய் வந்தால் தான் ஊசி போடணும். இவன் ஊசி போடுறதுக்காக வேண்டிய நோயை வர வச்சுட்டு இருக்கிறான். தௌபானா அதுதானே, பாவம் செய்து விட்டால் மன்னிப்பு தேடணும், அதான் தௌபாங்கிறது. இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தௌபா செய்யணும் இல்லை, அப்போ பாவம் செய்யணும்ல. அப்போ பாவமே செய்யாமல் நம்ம எப்படி தௌபா செய்யறதுங்கிறான். உல்டாவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்போ இப்படி முஸ்லீம் சமுதாயத்தில் நீங்கள் நிறையா பேர்த்த பார்க்கலாம். இன்னும் சில பேர் என்னன்னா அவங்களுக்கு தௌபானா என்னன்னு தெரியாது, இஸ்திஃபார்னா என்னன்னு தெரியாது. தௌபானா என்னது? தௌபானா என்னது? நீ சொல்லுப்பா. தௌபானா என்ன? பாவ மன்னிப்பு தேடுறது. பெண்கள்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. சரி, அப்போ இஸ்திஃபார்னா என்னது? இஸ்திஃபார் நம்ம சொல்கிறோம்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறோம்ல, இறைவா என்னை மன்னித்துக் கொள்வாயாகன்னு அதுக்கு அர்த்தம். இப்போ இது பாவ மன்னிப்பா, நீங்கள் சொல்கிற தௌபா பாவ மன்னிப்பா? அப்போ இஸ்திஃபார் என்னது? ரெண்டா இல்லை ரெண்டுமே ஒன்றா? அப்போ ரெண்டுன்னா இதில் ஒன்று தானே பாவ மன்னிப்பு. இப்போ நம்மளுக்கே ஒரு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா? நாமெல்லாம் இங்கே தூக்கி நிறுத்தியில் வச்சுருக்கிறோம் தௌஹீதை, நம்மளே குழம்பி இருக்கிறோம் பாரு. இந்த மாதிரி தான் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு 90% மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தௌபானாலும் என்னன்னு தெரியல, இஸ்திஃபார்னாலும் என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் குரானில் புரட்டி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரெண்டையும் தான் சொல்கிறான். அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூனஹு. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்ய வேணாமா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேணாமா, ரெண்டையும் சொல்கிறான் பாருங்க. அப்போ பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது வேற, தௌபாங்கிறது வேற. வித்தியாசம் இருக்கிறனால தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். நீ குரானில் என்ன வசனத்தில் நீங்கள் இந்த பாவ மன்னிப்பை பார்த்தாலும் இந்த ரெண்டு வார்த்தையும் இருக்கும். தௌபானும் இருக்கும், பாவ மன்னிப்புன்னு இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வல்லாஹி, அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்கல்ல, வல்லாஹி இன்னீல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலே நான் தௌபாவும் செய்கிறேன், பாவ மன்னிப்பும் தேடுறேங்கிறாங்க. ரெண்டையுமே சொல்கிறாங்க. ரமதான் மாதத்தில் இல்லை, நாம் ரமதான் மாதத்தை ட்ரேடு மார்க்கை ஒதுக்கி வச்சுருக்கிறோம். நம்ம அப்படி தானே, ஏன்னா வருஷம் ஃபுல்லாக பாவம் செய்ய வேண்டியது. அப்புறம் போய் கங்கையில் முங்கி எந்திரிக்கணும்ல, கங்கையில் முங்கி எந்திரிக்கிறான்ல, இப்போ அதெல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? அதை பழனி மலைக்கு என்ன செய்வானா, ஒரு தடவை இந்த செருப்பணியாமல் அப்படி நடந்து போயிட்டுருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி நடப்பாங்க. அங்கே என்னன்னா பாவத்தை கொண்டு அங்கே கொட்டிட்டேன்னா, குப்பை தொட்டி தானே அது, அதே மாதிரி குப்பை தொட்டியில் கொட்டிட்டு வந்துடுறாரு. இப்படி தான் நம்மளும் விளங்கி வச்சுருக்கோம். ஆனால் குரானில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இஸ்திஃபாருங்கிறதையும் தனியாக சொல்கிறான், தௌபாங்கிறதையும் தனியாக சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரெண்டையுமே வேற வேறையாக தான் சொல்கிறாங்க. அப்போ தௌபானா என்ன? அர்ருஜூ மின தம்பி. இது பயான் இல்லை, இது பாடம் நடத்துறது தான். இது தௌபானா என்னன்னு கேட்டால் அர்ருஜூ மின தம்பி. ருஜூ மின தம்பினா என்னன்னா பாவத்திலிருந்து மீளுதல். தாபேங்கிற வார்த்தையிலிருந்து தான் தௌபான் வருது. தௌபாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பாவ மன்னிப்பு தேடுறதுன்னு அர்த்தம் இல்லை, மீளுதல், மீண்டு வருதல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வன் நதுமு அலைஹி, அந்த செஞ்ச பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறது. நம்ம பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அம்சமெல்லாம் நம்மளுக்கு வேணும். ஒன்று, மீளுதல். அதாவது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்,
இனி அதன் பக்கம் நான் திரும்ப மாட்டேங்கிற மாதிரியான உறுதிமொழி இருக்குது பார்த்தீங்களா? அது இல்லாமல் வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம வருஷம் நம்ம அப்படி தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ மீளுதல், குர்ஆனில் கூட ஃபமன் தாப, யார் மீண்டு வ அஸ்லஹ, தன்னை சீர்திருத்திக் கொள்கிறானோ அவனை அல்லாஹ் மன்னிப்பான் இருக்கு. அப்படிதான் இருக்கு குர்ஆனில். அப்போ முதல்ல மீளணும். பாவத்திலிருந்து மீளாம சும்மா அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னால் அதில் மன்னிப்பு கிடைச்சிருமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ்வும் சொல்லணும், மீளாமல் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் அதுதானே இருக்கிறது. அதே மாதிரி இல்திசாமு தாஆ, தௌபாவுக்குரிய விளக்கம் தான் சொல்கிறாங்க. இல்திசாமு தாஆனா என்னன்னா, எந்த பாவத்தை நினைத்து நீங்கள் வருந்தினீர்களோ அதுக்குன்னு சில பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தையும் பண்ணணும், தௌபாவையும் செய்யணும். சில பாவங்களுக்கு பரிகாரம் இருக்குல்ல. இப்போ நம்ம தொழுகலை விட்டுட்டோம், 10 வருஷம் தொழுகலை, இதுக்கு பரிகாரம் தேவையில்லை. இறைவா மன்னித்து அருள்வாயாகன்னா அல்லாஹ் மன்னிப்பான். அதே நேரம் சில பாவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பரிகாரம் இருக்கிறது. இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதுக்கு நீங்கள் இன்ன பரிகாரம் பண்ணுங்கன்னு பரிகாரத்தோடு தான் அந்த பாவ மன்னிப்பு இருக்கிறது. அதை தான் சொல்கிறாங்க இல்திசாமு தாஆ. இப்போ பாவத்திலிருந்து மீளுதல் அப்படிங்கிறது ஒன்று, அதை நினச்சி வருத்தப்படுறதுங்கிறது ஒன்று, இன்னொன்று என்ன, அதற்கான பரிகாரங்களை செய்தல். இப்போ ஒன்றும் இல்லை, இவட்ட நான் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டேன், திருப்பி கொடுக்கல, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்கிறேன், அவர் மன்னிப்பாரா? அப்போ 10 லட்சத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சமாவது நான் அவர் கையில் கொடுக்கணும்ல. கொடுத்தா ஓரளவுக்கு அவர் மன்னிப்பார். நான் ஒன்றுமே கொடுக்காம 10 லட்சத்தை வாங்கி ஏமாத்துறேன், மன்னிச்சுக்கன்னு அவர் எப்படி மன்னிப்பார்? அப்போ பரிகாரம் என்னன்னா, அந்த காசை நான் கொடுக்கணும், அதான் பரிகாரம். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறது. இத்தனை வருஷம் நான் அவங்கள்ட்ட கொடுக்காம ஏமாத்திட்டேன், இழுத்தடிச்சிட்டேன், இதான் மன்னிப்புங்கிறது. அப்போ நம்ம அந்த சொற்றொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். மன்னித்துக் கொள்வாயாக, மன்னித்துக் கொள்வாயாக. எந்த பாவத்துக்கு நீங்கள் எப்படி மன்னிப்பு கேட்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களா இல்லையா? அதனால தான் அல்லாஹ்வே குர்ஆனில் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அந்த வசனம் எங்கே இருக்குது? 66வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள். அந்த தௌபா எப்படி இருக்கணும்னு கேட்டால், தௌபத்தன் நசூஹா, களப்பற்ற நிலையில். நீங்கள் செய்யக்கூடிய தௌபா எப்படி இருக்கணும்னு கேட்டால், களப்பற்ற நிலையில் இருக்கணும். ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது, சமாதானம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சில விஷயங்களுக்கு நம்ம சமாதானம் சாக்கு போக்கு சொல்லுவோம் இல்லை, இதனால் அந்த தப்பு பண்ணிட்டேன், இதனால் அந்த தப்பு பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதான். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் தௌபா செய்தீர்களேயானால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். இந்த மாதிரி நீங்கள் தௌபா செய்வீர்களேயானால் அல்லாஹ் உங்களை வந்து அந்த சோனத்தில் அனுப்புவான். இது 66வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். இது எந்த அளவுக்குன்னு கேட்டால், சஹாபாக்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நீங்கள் தௌபாவை அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பாருங்களேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியுமா இல்லையா? அவர் தௌபாவுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார் பாருங்க. அத்தௌபா ஐயதூப சும்மலா யஊது இல தம்பி. தௌபானா என்னன்னு கேட்டால், பாவத்திலிருந்து மீளுதல். கமாலா யஊது இல லபனி இல லஸை. பாலை கறக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பால் மறுபடியும் மடியில் நுழைக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பாவத்திலிருந்து மீண்டீர்களா? நீங்கள் இப்போ இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறீங்க, இந்த உணர்வோடு நீங்கள் கேட்டீங்களா? நாம் என்ன செய்கிறோன்னா, ரெண்டுமே அல்லாஹ்விடத்தில் அப்ளிகேஷனும் போடுவோம், பாவத்தை இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் இன்ஸ்டால் ஆகிட்டே தான் இருக்கும், இன்னொரு பக்கம் அப்ளிகேஷன் இறைவா மன்னிச்சுக்க, இறைவா மன்னிச்சுக்க.
அப்போ இதையெல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா வந்து ரொம்ப உன்னிப்பாக என்ன செய்வானா கவனிப்பான். தௌபா செய்யறதுக்கு முன்னாடி நாம எது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வேண்டி தௌபா செய்யறோம், எது சம்பந்தத்துக்காக வேண்டி பண்றோம், எந்த முறையில் பண்ணுகிறோம், இதையெல்லாம் ஒரு மூமின் என்ன செய்யணும்னா ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? தௌபா செய்யறதோட பாவம் செய்வதற்குரிய சூழல்கள் இருக்கு பார்த்தீங்களா, சில சூழல்கள் இருக்கும். அந்த சூழல்களில் இருந்தெல்லாம் முதல்ல விலகணும். நாம் ஏன் வந்து இந்த பாவத்திலிருந்து விலகாமல் இருக்கிறோம்? விலகாமல் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன? 2 காரணம் தான். ஒன்று, அந்த பாவத்தால் ஏற்படக்கூடிய விளைவு இருக்கு பார்த்தீங்களா, அதை முதல்ல யோசிக்கணும். அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கிறது. இந்த 2ஐயுமே தவிர்க்கணும். தௌபா செய்வதற்கு முன்னாடி இந்த இளவுனால தான் நம்ம இந்த பாவத்தை பண்ணோம். அதில் குறிப்பாக நம்ம அதிகமாக பாவம் வந்து எந்த விஷயத்தில் யாருக்காக வேண்டி பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் தான் பண்ணுவோம். நண்பனுக்காக வேண்டி அதிகமாக பாவம் செஞ்சிடாம இல்லையா? ரமதானில் இவன் பார்த்தீங்கன்னா 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வருவான், திக்ரு பண்ணுவான், என்னென்னமோ பண்ணுவான். பெருநாளில் தனியாவா சினிமாவுக்கு போகிறான், நண்பனோட தான் போவான். அப்போ நம்மளை கெடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்து முக்கியமான இடத்துல யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான் இருப்பாங்க. அதனால தான் இஸ்லாமிய மார்க்க வந்து நீ எந்த நண்பனை தேர்வு பண்ணணும் அதுலாம் இஸ்லாம் தலையிடுது இல்லை. அது காரணம் என்ன? யார் நண்பன்? உன்னுடைய நண்பன் யார்? உன்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போவான்னா அவனுக்கு பேர் நண்பன் கிடையாது. உங்களை இறைவனுடைய கோபத்தின் பக்கம் கூட்டு போனாங்கன்னா அதுக்கு பேர் இறைவனுடைய நண்பன் கிடையாது, உன்னுடைய தோழி யார்? அப்போ நான் இவனால தான் கெட்டேன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. இவனால தான் நான் தண்ணி அடித்தேன், இவனால தான் நான் சீட்டு விளையாண்டேன், எல்லாம் தெளிவாக தெரியும் போது நான் இப்போ தௌபா பண்ணியிருக்கிறேன், இனிமேல் இவங்கிட்ட நான் வரமாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே சொன்னாங்க, அப்படித்தானே விளக்குனாங்க. நட்புக்கு இலக்கணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க? நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன? உதாரணம் என்ன? அத்தர் வியாபாரி மாதிரி. ஒரு அத்தர் வியாபாரிகிட்ட போய் நான் கூட்டு வச்சேன்னு வைங்களேன், நான் விரும்பினா காசு கொடுத்து ஒரு அத்தர் பாட்டில் நான் வாங்கிக்குவேன். நான் வாங்காமல் இருந்தால் கூட அவன் கூட இருக்கிறனால எனக்கு அந்த மனம் வீசிட்டே இருக்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுறாங்க. நட்புனா என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான நண்பனை நீ தேர்வு பண்ணு. யார் நறுமணமாக இருக்கிறானோ, குணத்தில் யார் நறுமணமாக இருக்கிறானோ, நடத்தையில் யார் நறுமணமாக இருக்கிறானோ அவன்கிட்ட போய் கூட்டு சேரு. இது நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம். கெட்ட நண்பன் யாரு? கொல்ல மாதிரி. இது புகாரியில் தான் இருக்குது இந்த ஹதீஸ் எல்லாம். அப்போ ஒரு கொல்லை இருக்கான் பார்த்தீங்களா, இரும்பு பட்டறை, அவன்கிட்ட போய் நம்ம கூட்டு சேர்ந்தோம்ட்டான் சில நேரம் அவன் அடிக்கக்கூடிய அந்த நெருப்பு கங்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மேலே வந்து தெரிக்கும். அந்த வேலை பண்ணுற இடத்துல போனால் அப்படி தானே தெரிக்கும் இல்லை? இந்த கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கான்ல நெருப்பு, அவனையே அது தாக்குது. அப்போ நீ அவன் கூட போய் கூட்டு சேர்ந்தேன்னா ஒன்று நெருப்பு பட்டுரும், இல்லைன்னா அங்கே நறுமணம் எடுக்காது, இல்லை துர்வாடை தான் எடுக்கும். நாம் விரும்பாத மனம் தான் எங்கே எடுக்கும்? அந்த பட்டறையில் எடுக்கும். அப்போ இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை சொன்னாங்க? நாம் பாவம் செய்யக்கூடாதுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு கூட இந்த இளைய சமுதாயத்தவர்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்கல்ல, யாருனால செய்கிறாங்க? பள்ளிக்கூடத்தில் எவனா சொல்லியே கொடுக்குறான்? வாத்தியார்கள் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, பெற்றவர்கள் நீங்கள் இந்த காரியத்தை பண்ணுங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஆனாலும் அவங்க ஏன் கெட்டு போகிறாங்க? கெட்டு போகிறதுக்கு மூல காரணம் என்ன? நண்பர்கள் தான். ஒரு பொம்பளையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான் ஒரு பையன், அவனை கூட்டு போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாரு? அவன் மாமனா பண்ணி வைப்பான், நண்பன் பண்ணி வைப்பானா? நண்பன் தான் பண்ணி வைப்பான். பார்த்தீங்க அந்த நட்பு பார்த்தீங்களா எந்தெந்த விதத்தில் வந்து நம்மளை சீரழிக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. இந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, நாம் யார்கிட்ட கூட்டு வைக்கிறோமோ அவனுடைய அந்த துர்வாடையெல்லாம் நம்ம மேலே வீசிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதாக இருந்தால் மன் அகாம ஸலாத்த வாத்து ஸகாத்த ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், யார் தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான்ல,
உண்மையான சகோதரன் யாருன்னு கேட்டால் அவன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இப்போ நம்ம இந்த மாதிரியான நண்பர்களை நம்ம தேர்வு பண்ணுறோமா? இல்லை, அவனையெல்லாம் கூட்டு சேர்த்து நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறான். இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு போகிறவன் எப்போ பார்த்தாலும் போய் திக்ரு பண்ணிட்டு இருக்கிறவனையெல்லாம் நம்ம கூட்டு சேர்த்து வச்சேன்னு வைங்களேன், நம்ம ஒன்றும் சுதந்திரமாக ஒன்றும் பண்ண முடியாமல் அது ஹராமும்பான் இது ஹராமும்பான், அந்த வெட்டி நாய்கள் தள்ளி வையும்பான், இப்படி தானே சொல்லுவான். அப்போ இப்படி தான் இருக்குது உலகத்தினுடைய சூழ்நிலை. எப்படி இருக்குது? எல்லாம் நண்பர்களால் தான் கெட்டுறாங்க. நண்பனுக்காக வேண்டி உயிரை கொடுப்பேங்கிறான். அப்படி உயிரை கொடுத்தீங்கன்னா நரகத்துக்கு போயிட வேண்டியதான். நண்பனுக்காக வேண்டியெல்லாம் உயிரை கொடுக்கக்கூடாது. தாய் தந்தையருக்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் தானே இஸ்லாமு. உயிர் கொடுக்கறது அல்லாவுக்கு தான் கொடுக்கணும், இவனுக்கு ஏன் கொடுக்கணும்? இவனுக்கு பொருளை கொடு, தேவையான பொருளை கொடு, சரியான ஆலோசனையை கொடு, என்னதுக்கு உயிரை கொடுக்குற? அப்போ இந்த நட்புக்கு இது மாதிரியான இலக்கணங்களை சொல்லுதில்ல. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் பாவத்தை எப்படி பார்ப்பான்? சின்ன பாவம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கூட நம்ம பெரிய பாவமாக பார்க்க சொல்றாங்க. இன்னல் முஃமின யரா துனூபஹு. ஒரு முஃமின் தன்னுடைய பாவத்தை எப்படி பார்ப்பான்னு கேட்டால், ஒரு உயரமான மலை அசைந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு கீழே போய் உட்காந்தான்னு வைங்களேன், அவனுக்கு எவ்வளோ அச்சம் இருக்கும். அது மேலே விழுந்துருச்சுன்னா ஒரு பயம் வரும் இல்லை? அந்த மாதிரி தான் ஒரு மூமின் இந்த பாவத்தை பார்ப்பானா. அதே நேரம் ஒரு காஃபிரை பொறுத்தவரை இன்னல் ஃபாஜிர யரா துனூபஹு. பாவி எப்படி அந்த பாவத்தை பார்ப்பான்னு கேட்டால், அவனுடைய மூக்கு மேலே ஒரு ஈ உட்காந்துருக்கு. என்ன பண்ணுவான்? நம்ம இப்படி தட்டி விட்டுருவோம், அவ்வளோதான். அதுக்கு போய் கேஸ் கொடுக்குறதோ அல்ல அந்த ஈயை பிடிச்சி கொலை பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம். சும்மா அற்பமாக இப்படி தட்டி விட்டுருவோம் இல்லை? இந்த மாதிரி தான் ஒரு ஃபாஜிர், பாவி. ஃபாஜிர்னா பாவி. அவன் தன்னுடைய பாவத்தை இப்படி பார்ப்பான். நீங்கள் எப்படி பார்க்கணும்? நீங்கள் எப்படி பார்க்கணும்? நாம் பார்க்க வேண்டியது பெரிய மலையின் கீழே, ஆபத்து வரக்கூடிய மலையின் கீழே அமர்ந்திருக்கிற மாதிரி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி யோசிக்கிறோமா? அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் இந்த மாதிரியான அடிப்படையில் எல்லாம் சிந்திச்சு நாம் அப்படியெல்லாம் தான் இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம நடக்கிறோமா? அப்போ தௌபா செய்வதாக இருந்தால் இந்த சூழ்நிலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து முதல்ல நம்ம விலகணும். இதனால் நான் 4 நல்ல காரியம் பார்ப்பேன், இது எனக்கு வேணும், இதனால் நான் கெட்டு குட்டிச்சோராய் தான் போவேனே, இதை செவுத்தில் எரிஞ்சிட வேண்டியது, அவ்வளோதான். இன்னைக்கு உலகமே கெட்டு போனதே இதுதான், மொபைல் தான். உலகமே கெட்டு போனது, குடும்ப பெண்கள் கெட்டு போனது, இளைய தலைமுறை கெட்டு போனது, அஜர்த்துமார்கள் கெட்டு போனது, அதையும் சேர்த்து சொல்லணும்ல. எல்லாமே கெட்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இது என்ன, இதையெல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சொல்கிறாங்கல்ல. பாவம் செய்யக்கூடிய நிலையில தான் மனிதன் படைக்கப்பட்டாங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த பலவீனத்திலிருந்து ஒதுங்கி இருக்கணுமா இல்லையா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் போய் பாருங்க. மர்சத் என்ற ஒரு சஹாபி இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை பேரை இப்போ தான் கேள்விப்படுறீங்களா? மர்சத் ஒரு பேர். இவர் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்களோ எல்லாமே செஞ்சவர் அவர். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, எல்லாமே சர்வ பாவத்தையும் செய்தவர் மர்சத் என்பவர். எல்லா பாவத்தையும் செய்தவர், கரகண்டவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளு தான் அவர். அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறார். அவரிடத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. இந்த ஈமானிய மாற்றம்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, மாற்றம் ஏற்படணும். உன் வாயில நீ தௌபா கேட்டால் போதாது, உன்னுடைய வார்த்தையில் நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்டால் போதாது. உன்னுடைய உள்ளம் மாறுச்சா? உன்னுடைய உள்ளத்தில் எது அதிகமாக இருக்கு? இறையச்ச ஒட்டி இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை உன்னுடைய இதயத்தை அழுத்திட்டு இருக்கா? யோசிக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்களை நம்ம பார்க்க சொல்றது. அல்லாஹ் அவர்கள் மாதிரி உங்களுக்கு ஈமான் வேணும்னு அல்லாஹ் சொல்றான்ல. அவர்கள் யாருன்னு பார்த்தா தானே ஈமான் நம்மளுக்கு அந்த மாதிரி வேணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அவர்கள் மாதிரி உங்களுக்கு ஈமான் வேணும். என்ன ஈமான்? அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப சொல்லப்ப நம்ம வார்த்தையில் சொல்றதா இருந்தால் கேடுகட்டத்தனமான காரியம்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் பண்ணி
கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்து நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமாகிறார். எந்த அளவுக்குன்னு கேட்டால் ரகசியமான விஷயங்களை கூட ரசூலுல்லாஹ்விட்ட சொல்லி விடுவாங்க. நீங்கள் போய் இதை பண்ணிடுங்க, அதை பண்ணிடுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒரு தடவை சொல்லி விடுறாங்க. இவர் யாருன்னா மக்காவில் உள்ள ஆள். மதீனாவுக்கு வந்துட்டார் நபிகள் நாயகத்தோட. சில காலம் கழித்து மறுபடியும் மக்காவுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா, கைதிகள் இருப்பாங்கல்ல, அந்த கைதிகளை நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா மக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இவர் மக்காவுக்கு போகிறார். அதான ஒரு பழைய ஊர். பழைய ஊருன்னா யாரெல்லாம் இருப்பா? அங்கே குவார்டர் வச்சுருந்தவன் அங்கே இருப்பான். சினிமா கொட்டையை கூட்டு போனவன் அங்கே இருப்பான். அவன் அங்கே தான் இருப்பான். நம்ம நெருக்கமாக பழகின ஊர். அங்கே இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அம்மா பேர் என்னன்னா அனாக். அனாக்குங்கிறது அந்த கேர்ள் ஃப்ரெண்டுனுடைய பேர். அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் அவர் போகிறார். மனசு தடுமாறும் இல்லை. இங்கே ரசூல்லா கூட இருந்தார், ஸ்டடியாக இருந்தார், அங்கே போயிட்டார். அப்போ எல்லா விதமான வழிகேடும் மறுபடியும் அவர் கிட்ட வருது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இவர் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவுக்குள்ளே நுழைகிறாருல்ல, நுழைஞ்சவொன்னே பார்க்குறாரு அந்த முதல் சனி அங்கே நிற்கிது. என்ன சனியை? உலகையை கலக்கி விடுற சனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொட்டை சனி அங்கே நிற்கிது. அது அல்லாவே அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அதனால தான் இவர் வழிகட்டு போனதே அவர்னால தான். பார்த்தவொன்னே இவருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சிந்தனை வருது பாருங்க. என்ன சிந்தனை? அது குஃபரோடு இருந்த பழக்கம். அவருக்கு பயம் வருது. மறுபடியும் நம்ம இதை போய் நேருக்கு நேர் மூஞ்சியை பார்த்துட்டா, ஏன்னா புதுசாக ஆளாக இருந்தால் பரவாயில்ல, அது வழக்கமாக தொடர்பு கொண்ட ஒரு ஆள். அதுக்காண்டி என்ன செய்கிறாருன்னா வந்து ஒளிஞ்சிடுறார். இப்போ இதை பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒளிகிறார். வெயில் நேரம் இது அவர் ஒளிஞ்சது. வெயில் இப்படி அடிக்குது, இந்த நிழல் அங்கே விழுகுது. அந்த அனாக்குங்கிற பொம்பளை அங்கே நிற்கிறாங்க. அந்த பொம்பளைக்கு நிழல் மட்டும் தெரியுது, இவரை தெரியல. நிழலை பார்த்தோன்னா அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து நம்ம ஆளு தான். நிழலை பார்த்தோன்னே தெரியுது பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருக்கம் இருந்திருக்கும். இவர் மூஞ்சியை பார்த்து ஒதுங்கிட்டார், அது நிழலை பார்த்து என்ன செஞ்சு போச்சு பாருங்க. வந்து எந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு பாரு. கேள்விப்பட்டீங்களா இந்த ஹதீஸா? மருஹவன் வாஹலன், நல்வரவு உண்டாகட்டும், வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. நம்ம சொல்லுவோம்ல, ஆமாம், நல்வரவு உண்டாகட்டும். ஒரு நண்பனை பார்த்தோன்னா நமக்கு எப்படி எப்படி பொங்கி வரும் பார்த்தீங்களா, பாச நேசமெல்லாம். அந்த மாதிரி சொல்கிறாங்க, நல்வரவு உண்டாகட்டும். அடுத்த வார்த்தை என்ன? இப்படி சொல்லிட்டு ஹலும்ம ஃபபத்த இந்தனல் லைலா, ஹலும்ம ஃபபத்த இந்த லைலானா தெரியும்ல, லைலானா ராத்திரி. அப்போ நாம் இன்று தங்கி விடுவோமா? இதுதான் முதல் கேள்வியே பாருங்க. இதுதான் வந்து சலாம் சொன்னவொன்னே எவனா முதல்ல இதை பேச, அந்த பொம்பளை முதல் வார்த்தையை தான் பேசுது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? ஏன்னா புதுசாக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நம்ம தர்க்கம் பண்ணலாங்க, எங்கிட்டேவா அப்படியெல்லாம் பேசலாமில்ல. அங்கே தர்க்கமெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சாள், நிழலை பார்த்தே வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு தெரிஞ்சாள். அவருக்கு மறுப்பும் சொல்ல முடியல, ஒன்றும் சொல்ல முடியல. ஹர்ரம் அல்லாஹு அல ஜினா, அல்லாஹ் வந்து ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறான். நான் உங்க கூட இருந்ததெல்லாம் உண்மை தான், ஊரை சுத்தினது உண்மை தான், எல்லாமே பண்ணதான். அதெல்லாம் நான் இஸ்லாத்தில் இல்லாத போது, நான் பாவியாக இருந்தேன்ல அந்த நேரம், என்னுடைய இதயத்தில் ஈமான் செத்து போய் இருந்துச்சு, இல்லாமலேயே இருந்துச்சு, அந்த நேரம் நான் அப்படி இருந்தேன். இப்போ வந்து நீ கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவர் இதை சொல்கிறார், சட்டத்தை விளக்குறார். இந்த மாதிரி விபச்சாரம் கூடாது. இது சொன்னவொன்னே அந்த பொம்பளைக்கு ஆத்திரம் வந்துருச்சு. அந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னு கேட்டால், உடனே ஊரையெல்லாம் கூப்பிடுது. வாங்க 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 வாங்க, காதர் பாய், அந்த பாய் பாய்ங்கன்னு கூப்பிடுவோம் இல்லை, அப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த இங்கே உள்ள சிறை கைதிகளை இழுத்துட்டு போகிறக்கு வந்திருக்காரு. பிளேட்டையே மாற்றி விடுது பாருங்க. அதாவது வம்படியாக இழுத்துட்டு போய் அடித்து உதச்சி மிதிக்கிறதுக்காக வேண்டி சிறை கைதிகளை கூப்பிட்றக்காண்டி வந்திருக்காருங்குது. இப்படி அப்படி பிளேட்டையே மாற்றி விட்டுருச்சு. அதை பார்த்து அவருக்கு பயம். ஏன்னா அவர் தன்னந்தனியாவில் போயிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா அங்கிருந்து தும்முன்னு கூட்டமாக வருது.
இவர் ஓடி போகிறார், ஒரு ஆள் பிடிச்சி அடிக்கவும் செய்கிறார், அந்த அடியும் வாங்கிட்டு மறுபடியும் மதீனாவுக்கே போயிடுறார். சிறை கைதியை பிடிக்க வந்த ஆளு தான். இவர் பேர் என்ன சொன்ன? இந்த சாஹிப் பேர் இப்போ என்ன சொன்ன சொல்லுங்க. தௌபாவில் இதெல்லாம் மெயின் பாயிண்ட்டு. தௌபான்னு கேட்டால் இது மெயினாக நம்மளுக்கு இவங்க ஞாபகம் தான் வரணும். தௌபாவில் ரசூல்லானுடைய ஞாபகம் தான் நம்மளுக்கு பெருசாக தெரியாது, அவங்க ரசூல்லான்றுவோம். இந்த மெயின் பாயிண்ட் வரணும் இல்லை. மர்சத், அந்த சாபி பேர் மர்சத், அந்த பொம்பளை பேர் அனாக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏற்படுது. இதை போய் ரசூல்லாட்ட அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு பாரு. ரசூல்லாட்ட அந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு ரசூல்லாட்டே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்குறார். அன்கிஹானாக், இப்போ அல்லாஹ்வுடைய திருத்துவதில் நான் இந்த அனாக்கை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குறாரு. தப்பு தானே பண்ணக்கூடாது. இப்போ அந்த பொம்பளை நம்மளை மறக்காமையே இருந்துகிட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ நினைவோடு இருக்கிற காரணத்தினால நான் அந்த அனாக்கை திருமணம் செய்து கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரசூல்லா இதுக்கு பதில் சொல்லலை. ஏன்னா வஹியை எதிர்பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, பதில் சொல்லலை. அது ரொம்ப நேரமாகுது, பதில் வருமான்னு இவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ ரசூல்லா கூட ஏன் பதில் சொல்லன்னா, நீ இஸ்லாத்தில் இருக்கிற, நீ திருந்தி இருக்கிற, தௌபா செஞ்சிருக்கிற, அதோட தொழிலே இன்னைக்கு அதுதான். அனாக்கனுடைய தொழில் என்னன்னா அதுதான் தொழில். அப்போ எப்படி ஒரு ஈமானிய இதயம் குஃபுரோட இதயத்தோட எப்படி சேர்றது? அது எப்படி சேரும் அது? அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அமைதியாகவே இருக்கிறாங்க. இவருக்காக வேண்டிதான் ஒரு வசனமே இறங்கிச்சு குர்ஆன்ல. அது 24வது அத்தியாயம். அதை வேணால் குறித்து வைங்க. 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா என்ன செய்கிறான்? அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஸ்ரிகா. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணையோ அல்லது இணை வைக்கக்கூடிய பெண்ணையோ தவிர திருமணம் செய்ய மாட்டான். திருமணம் செய்யறதா இருந்தா நீ யாரு? நீ யார் கூட போய் நீ வாழ்க்கையை நீ போய் சேர்ற? நீ சாலிகான ஆளு, மோசமான ஆளை போய் தேர்வு பண்ற? அப்போ ஒரு விபச்சாரம் தான் விபச்சாரிகிட்ட போவான். ஒரு விபச்சாரி தான் விபச்சாரம் என்ன செய்வாங்கன்னா திருமணம் செய்வாங்க. நீங்க யாரு? உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட இந்த வாழ்வியல் நெறியை நான் கொடுத்திருக்கிறேன், பாதுகாக்கணுமே இல்லையா? நேர் வழியில் வர்றது இல்லைங்க பெருசு, அதை விட்டு தடுமாறுறது அதை விட ரொம்ப மோசமான காரியம். இன்னைக்கு பார்க்குறோம்ல தௌஹீதவாதிகள், எத்தனை தௌஹீதவாதிகள், உங்களுக்கெல்லாம் தௌஹீதை சொல்லிக் கொடுத்த தௌஹீதவாதிகள், ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுத்த தௌஹீதவாதிகள், அவர்களுடைய நிலைமையெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? பேரை கூட சொல்லாம ஹாமித் பக்ரியினுடைய நிலைமையெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? பெரிய மார்க் அறிஞருங்க. தமிழ்நாட்டில் தௌஹீது வளரக்கூடிய நேரத்தில் குறிப்பிட்ட இமாம்கள் தான் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் அந்த ஆள் ஹாமித் பக்ரி. இன்னைக்கு என்ன? எதையெல்லாம் கூடாதுன்னு சொன்னாரோ அதையெல்லாம் கூடுன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை நரகவாதின்னு சொல்றார். நாமெல்லாம் தப்பான வழியில் இருக்கிறோம் பிரச்சாரம் பண்றார். கபூர்ல போய் கையாந்துறாருங்க. பார்க்குறோம்ல, கபூர்ல போய் கையாந்துறாரு. இந்த நிலைமை நம்மளுக்கு வராதா? இது வராதான்னு கேட்குறேன். இந்த நிலைமை நம்மளுக்கு வராதா? நீங்கள் செய்யாத பணியை, நான் செய்யாத பணியை செய்த ஒரு நபர் இன்றைக்கும் இருக்கிறார். யார் அவர்? அவர் மாதிரி நீங்கள் கூட தாவா பண்ணது நானே பண்ணதில்லை. அது யார்? அது வேலூர் இப்ராஹிம். பார்க்குறீங்களா, இப்போ பிஜேபியில் இருக்கிறார். அவர் யார்? அவர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வேலூர் இப்ராஹிம் TNEJன்னு போடுங்க. TNTJ இல்லை, TNTJல தான் இருந்தார். கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு தான் TNEJன்னு வந்தார். இன்னைக்கு காலையில் கூட அந்த வீடியோ பார்த்தேன் நான். அப்போ அதில் என்னன்னா ட்ரெயினில் ஏறி நின்று தாவா பண்ணுவார். நம்மளாம் ட்ரெயினில் ஏறி தாவா பண்ணுவோமா? நாம் முஸ்லீம்னே அடையாளம் காட்ட மாட்டோமே நம்ம. அதாவது எனக்கு சொந்தமான ஆட்டோ,
யாசீன்னு போட மாட்டேன், ஏன்னா முஸ்லீம்னு தெரிஞ்சு போயிடும்ல. அழகன்னு போட்டுக்கிறது. அழகன்னா இவன் முஸ்லீமானு தெரியாது, இந்துவான்னு தெரியாது, பொதுவான பேரை போட்டுக்கிறது. இப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த ஆள் என்ன, ட்ரெயினில் ஏறி பிரச்சாரம், பஸ்ஸில் ஏறி பிரச்சாரம். இந்த ஆள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை பார்த்து அழைப்பு பணியில் வந்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த லியோ டிவின்னு என்ன ஒன்று ஓட்டிட்டு ஒரு பையன் இப்போ நடத்திட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனெல்லாம் இந்த ஆளை பார்த்து வந்தது தான். என்னடா தௌஹீத் பிரச்சாரத்தை இப்படி பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஏறி பண்ணுறாங்க, ட்ரெயினில் ஏறி பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தினவர் யாருன்னா இந்த வேலூர் இப்ராஹிம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லலை, இந்த தௌஹீதனுடைய புறத்தை சொல்கிறோம். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு. மாறிடுச்சா இல்லையா? அப்படியே தலைகீழ மாறி போச்சு. அப்போ இதுக்கு என்ன அடிப்படையான காரணம் என்ன? பஸ்ஸில் ஏறி நிக்கிட்டு மாமனிதர் நபிகள் நாயகம் அப்படின்னு பேசினார். முந்தானேத்து ஒரு உரையில் மாமனிதர் மோடிங்கிறார். இதே வாய் தான், ஒரு குரான் வசன வாயில் வரல, ஒன்றுமே வரல. ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமுதாயத்தை எதிரிகள் போலவே பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் தௌபா செய்ய மாட்டாரா? இது மாதிரியான நபர்கள் தௌபா செஞ்சால ஏற்றுக்குவானா? அப்போ பாருங்க, போய் சேர்ந்த இடம் அப்படி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் சொல்ல வரேன், சேர்ந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே சேரக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான்னு அங்கே போய் சேர்ந்தான். இன்றைக்கி என்ன அப்படி தலைகீழ மாறி போச்சு. இந்த அனாக்கனுடைய சம்பவம் நம்மளுக்கு அதுதானே சொல்லுது. கடைசியில் இந்த வசனம் இறங்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ் தடுத்துட்டான், நீ ஒரு சஹாபி ஈமான்தாரி, நீ போய் எப்படி நீ போய் அங்கே சேரலாம்? நீ போய் சேர்ந்தேன்னா மறுபடியும் உன்னோட ஈமான் உருப்படியாக இருக்குமா? அவன் மாறலையே. இன்றைக்கு இந்த திருமணமாகக்கூடிய பெண்கள் இவர்களெல்லாம் இதில் கவனம் வைக்க வேண்டும். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் 15 வருஷம் புருஷனோட இருக்க போறீங்க, 25 வருஷம் தான் இருக்க போறீங்க. யாரை தேர்வு பண்ணோம்? அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து நீ மயங்கற, நீ அவளுடைய மேக்கப்பை பார்த்து மயங்கற, அவ பின்னணி என்னன்னு கேட்குற, அவளோட பேங்க் இது என்னன்னு கேட்குற. ஈமான் இருக்கான்னு இன்னைக்காவது நீ கேட்டிருக்கியா? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? மார்க்க உணர்வோடு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படியே நம்ம கேட்கறதே இல்லை. அப்போ நம்ம யாரை தேர்வு பண்ணுறோமோ இந்த மாதிரியான விஷயம், அதை சில விஷயங்கள் நம்ம துவக்கத்திலேயே விழிப்புணர்வு அடைஞ்சாதான் உண்டு. விழிப்புணர்வு அடையலைன்னு வைங்களேன், அதுலேருந்து நம்மளுக்கு மீள முடியாது, அவ்வளோதான். மீளவே முடியாது. ஏன்னா கட்டு போட்டால் கட்டுன்னு தானே சொல்கிறான், வாழ்க்கையை கட்டுன்னு தானே சொல்கிறான். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பாவம் செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு சூழலை உண்டாக்குது இல்லை. இதையெல்லாம் நம்ம ஏன் சிந்திக்கலை? அதுக்கப்புறம் இந்த சஹாபி அந்த பக்கம் போனாரா? போலையில். அல்லாவே பாராட்டுறான்ல அவர்களுடைய தௌபாவை. நீங்கள் நாம் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் பாராட்டுவானா? அப்படி நம்மளே சொல்ல மாட்டோமே. நாம் அல்லாவை ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம். அல்லாவை நம்ம திட்டவட்டமாக ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம், திக்ருங்கிற பேரில், தௌபாங்கிற பேரில். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு இதையெல்லாம் பற்றி நமக்கு சொன்னாங்களா இல்லையா? சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்களா இல்லையா? அதனால தான் சில தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் ஒரு வசனத்தில். அதுவும் பாருங்க குர்ஆனில், இன்னல்லதீன கஃபரு மிம்பாதி ஈமானிஹி, யார் ஈமான் கொண்டு அதுக்கப்புறமும் யார் மறுபடியும் குஃபுரில் போகிறாங்களோ, அந்த வேலூர் இப்ராஹிமுக்கு கரெக்டாக பொருந்தது பாருங்க. இன்னல்லதீன கஃபரு பாத ஈமானிஹிம், ஈமான் கொண்டதற்கு பிறகு மறுபடியும் குஃபுருக்கு போகிறாங்களோ, சும்மஸ் தாதோ, குஃபுரில் போய் அதிலேயே அவர்களுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொள்கிறார்களோ, லன் துக்குபல தௌபத்துஹும், அவர்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். மனம் மாறலையா, நான் ஏற்றுக்க மாட்டேன், அவன் தௌபாவை ஏற்றுக்க மாட்டேன். நீயே மன்னிக்க மாட்டேன், நீ நான் மன்னிக்கணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்க, நீ மன்னிப்பையா சொல்லு? கடையில் வச்சிருக்கிற ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கிற, 9 மணிக்கு வரேன்னா 10 மணிக்கு வந்துட்டான், முதல் நாள் 10 மணிக்கு வந்துட்டான், என்ன சொல்லுவ? சரி போன்ற. 2வது நாள் சாரிங்கிறான், 2வது நாள் நீங்கள் சரிம்பீங்க, 3வது நாள் அதை பண்ணுறான், என்ன பண்ணுவீங்க? சாரி தானே கேட்குறான் அவன், மன்னிச்சிருவீங்களா இல்லை மன்னிக்க மாட்டீங்களா? கடை விட்டு அனுப்பிடுவீங்கல்ல? ஏன்? அவன் சாரி கேட்குறான் பார்த்தீங்களா, உங்களை ஏமாத்துற கேட்குறான், உங்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு கேட்குறான். உண்மையிலேயே அவன் சாரி கேட்டிருந்தா
அடுத்த நாள் அவன் 8:45 வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி நீ பேசுறீல, இப்போ நான் எப்படி எதிர்பார்ப்பேன்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறீங்கள, அப்போ அல்லாஹ்வாகிய நான் எப்படி எதிர்பார்ப்பேன்? மன உருகணும். அதனால தான் வன் நதுமு அல்ல தௌபா. தௌபா செய்கிறவன் ரொம்ப வருந்தணும், அழுகணும், அல்லாஹ்விட்ட புலம்பணும் எல்லாத்தையும். ஏன்னா அல்லாஹ்விட்ட மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன்ட்ட தான் நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விட்ட போய் மூடி மறைக்கணுமா? யாரெல்லாம் நான் இந்த பாவம் செஞ்சேன், அது உண்மைதான். அதுக்கு இந்த காரணம் அந்த காரணம்னு அல்லாட்ட காரணமெல்லாம் கற்பிக்க தேவையில்லை. நான் செஞ்சேன், வேணுனே தான் நான் செஞ்சேன். ஆனால் நீ தான் மன்னிக்கணும். ஏன்னா மன்னிக்கிறதுல ஒன்றை மாதிரி ஆள் இல்லையில. அப்போ தன்னுடைய தவறையும் ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? இந்த மாதிரி மனமுறையை நீ தௌபா செஞ்சிருக்கிறோமா? மனமுறையை பண்ணியிருக்கிறோமாங்கிற. சும்மா சஜிதாவில் இருந்துக்கிட்டு அஸ்தஃபிருல்லா ஆயிருமா? அது இப்படி பாவம் எத்தனை வகைன்னு முதல்ல சிந்திங்க. இதெல்லாம் யாருக்குள்ள பாவம்? இதெல்லாம் அல்லாஹ்வுக்குள்ள பாவம். இந்த இவர் மூஞ்சில் ஒரு அப்புறம் இழுத்து அப்பிட்டு உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்குறேன், இது மன்னிப்பீங்களா? நீங்களும் அதை மன்னிக்க மாட்டீங்க, அவரும் மன்னிக்க மாட்டார். நீ அரைஞ்சது என்ன, அவர்கிட்ட போய் என்ன சாரி கேட்குற? அப்படித்தானே? இப்போ அதே மாதிரி தான் அல்லாஹ்விட்ட நம்ம தௌபா செய்கிறோம். என்ன தௌபா செய்கிறோம்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஏதாவது பாவம் பண்ணீங்கன்னா அல்லாஹ்ட்ட தௌபா பண்ணுங்க, மீண்டுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்விட்ட என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. நாம் செய்யக்கூடிய பல காரியங்கள் எல்லாம் மனுஷ சம்பந்தப்பட்ட விஷயம்தான். மனிதனுக்கு துரோகம் பண்ணுறோமா இல்லையா? இப்போ நம்ம கூட என்ன துவா கேட்பாங்க ரமதான்ல, இறைவா நான் அவனை அப்படி ஏமாற்றிட்டேன், இந்த காசுல இவனை ஏமாற்றிட்டேன், இதெல்லாம் எல்லாம் மன்னிப்பானா? மன்னிக்கவே மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவத்தை கூட 2 வகையில் பிரித்தாங்களா இல்லையா? ஒன்று மனிதன் இறைவனுக்கு செய்கிற பாவம், இறைவன் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம். அப்படி இல்லை, இறைவன் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம், வார்த்தை கரெக்டா? மனிதன் இறைவனுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய பாவம், ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம். அப்போ என்னால் ஒருத்தர் மனவேதனை படுறான், இதை போய் நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் அது அர்த்தம் இல்லை. இதுக்கு தான் அல்லாஹ் பரிகாரம் பண்ண சொல்கிறான். சில பாவங்களுக்கு பரிகாரம் நம்ம சொல்கிறோமே இல்லையா? அப்போ என்னால் என் அண்ணன் ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்கான், என் தம்பி ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்கான், என் மகள் ரொம்ப மனவேதனை இருக்குது, அல்லாட்ட வந்து தௌபா கேட்டான் அது ஏற்கப்படாது இல்லை. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய லாஸ்ட் உரையிலேயே அதைத்தானே சொன்னாங்க. ரசூல்லா யாருக்காவது பாவம் பண்ணியிருப்பாங்களா? பண்ணலை இல்லை, யாருக்குமே பண்ணலை இல்லை. ரசூல்லா யாருக்கும் தீங்கும் செய்யவே இல்லை. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லாஸ்ட் கட்டத்தில் என்ன பண்ணாங்க? அத்தனை மக்களுக்கு மத்தியிலையும் வந்து உங்களுடைய அந்த ரோமத்திற்கு, முடி ரோமத்திற்கு நான் தீங்கிழைத்திருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கங்க. சஹாபாக்கிட்ட தான் கேட்டாங்க. அப்போ ஃபல் எக்தஸ மின்னி, என்ன நீ இப்போ பழி வாங்கிரு, நான் உன்னை அடிச்சிருந்தா என்ன பழி வாங்க, உன் மானத்தில் நான் கை வச்சிருந்தா என்ன நீ பழி வாங்க. ஃபல் எக்தஸ மின்னி, அந்த எக்தஸ்னா என்னது? பழி வாங்குறதுன்னு அர்த்தம். அதை ரொம்ப விளக்கியும் சொல்கிறாங்க. நான் இதை வெற்று வார்த்தையாக சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். அப்போ நான் என்ன ஒரு ஜப்பாருன்னு நினைக்காதீங்க. ரசூல்லா வந்து அதிபதி தானே, அந்த நேரத்தில் ஜப்பார்னு அதிபதி தானே. நான் அதிகாரியாக இருந்துட்டு சொல்கிறேன், அவர் அதிகாரியாக இருந்தனால எனக்கு அந்த இடத்துல பேச முடியல, இப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. நான் சாதா ஒரு இறை தூதராக தான் பேசுகிறேன். ரோமத்துக்கு நான் தீங்கு பண்ணியிருக்கேன்னா, அல்லது வேற பொருளாதாரத்துக்கு தீங்கு பண்ணியிருக்கிறேன்னா, இப்படியெல்லாம் கேட்டாங்க. 1,00,000 சஹாபாக்களுக்கு மேற்பட்ட அந்த கூட்டத்தில் ரசூல்லா இப்படி கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம 10 பேர்த்த வச்சு கேட்க முடியாது. 1,00,000 பேர் ஒரு பதில் சொல்ல, ஆமாம் நீங்கள் இன்றைக்கி அதை பண்ணீங்க இது பண்ணீங்க ரசூல்லாட்ட முன்னோக்கி ஒன்றுமே சொல்லலை. ஒரே ஒரு ஆள் மட்டும் சொன்னார். என்ன சொன்னார்னா, அன்னைக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க, வேற ஒரு ஆளுக்கு கொடுக்குறக்காண்டி கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதை மறந்துட்டாங்க, அந்த ஒரு 3 தீனார் பாக்கி இருக்குது. அதை சொன்னோன்னா ரசூல்லா வந்து அபூபக்கர்ட்ட அப்படி கொடுக்க சொல்லிட்டாங்க. இது ஒன்று தான், மற்றபடி ஒரு குற்றச்சாட்டு இல்லையே. நீங்கள் சித்தப்பா குடும்பம், மாமனார் குடும்பம், ஒரு 5 குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு இப்படி பேச முடியுமா?
நீ அன்னைக்கு ஃபோனில் என்னவெல்லாம் சொன்ன இவனை பற்றி நாடகம் ஆடி ஆடுற நீயே அப்போ நீ ஃபோனை பண்ணி அவ்வளோ என்னது அந்த என்னமோ சொல்லுவாங்களே இந்த உறவு முறை பேர் வரமாட்டேங்குது வாய் மைனியை பற்றி நீ என்னவெல்லாம் சொன்னேன் அவள் அப்படின்னா இப்படின்னா அவள் சாவி கொத்த பிடுங்கன்னா என்னென்னமோ சொன்னில்ல. இங்கே வந்து நான் யாருக்காவது திங்கு செஞ்சுட்டேன்னா கேட்க வச்சு செருப்பில் அடிச்சு போட்டு ஜாக்கிரதையாக இருந்துக்காண்டு இப்படி எல்லாத்த பற்றி எல்லாத்துக்கும் வந்துருமா இல்லையா? இதுல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணுங்க. இருக்கிறது 20 வருஷம் தான், 35 வருஷம் தான். மன்னிப்பு கேளு, உன்னுடைய தோழிகிட்ட மன்னிப்பு கேளு, சகோதரன்ட்ட மன்னிப்பு கேளு, அண்ணன் தம்பிகிட்ட மன்னிப்பு கேளு. எப்போ மன்னிப்பு கேட்பீங்க? இல்லை நம்மளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? அப்படியும் இல்லையில. இதில் ஒரு ஆளுனுடைய வாய்ஸ் இருக்குது. 2024 வருடம் இந்த இரவு தொழுகை, அதே மாதிரி பயானுடைய தலைப்பு இப்படி பேசணும், இப்படி பேசணும், இந்த மணி நேரத்தில் பேசணும், அப்படியெல்லாம் சொல்லி அவரோட வாய்ஸ் இதில் இருக்குது. இந்த வருஷத்தில் அப்படி பேசணும்னு சொன்னார். இப்போ அவர் கபூரில் தான் இருக்கார். விளங்குங்களா? அவர் தான் இந்த ஹத்தாதியா இதில் நடத்தினவர். அகமது உங்கள் ஃப்ரெண்டு தான். அகமது இருக்கார்ல திரிதாங்கோடு, அவர் பேசின வாய்ஸ் இன்னும் இருக்குது. இந்த 2024 ஹத்தாதியா மதரசாவில் இந்த தலைப்பை நம்ம எடுக்கணும், இந்த தலைப்பில் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி திட்டமெல்லாம் போட்டு அது அப்படியே இருக்குது. அடுத்த வருஷம் நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி அன்னைக்கு அனுப்பி வச்சார். அந்த திட்டத்தில் இவர் ஒன்று, இன்னொரு ஆள் இருந்தார் அனீஃபா பாய். 2 பேர்த்தையுமே அல்ல கபருக்குள்ளே பிடிச்சி இழுத்துனான். இருக்கா இல்லையா? இந்த ஒரு வருஷம் தானே. அப்போ அவர்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிப்பான், அந்த முயற்சிக்கு இறைவன் கூலி கொடுப்பான். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இதே பள்ளி வாசலில் நீ அடுத்த வருஷம் உட்காருவியா, அடுத்த ஜும்மாவுக்கு நீ வருவியா சொல்லு, நீ வீடு போய் இப்போ சேருவியான்னு சொல்லு. இடையில பஸ் வந்து இடிக்காதா? கரண்ட் ஒயர் பிஞ்சு விட்டு நம்ம மூத்தா போக மாட்டோமா? இதயம் வெடிக்காதாங்கிறேன். அப்போ இதய நோய் நம்மளுக்கெல்லாம் வராதுன்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இதய நோய். இவன் செத்து போயிடுவான்னு சொன்னவனெல்லாம் உயிரோடு உட்காந்துருக்கிறான். அதில் ஒரு ஆள் தான் இப்போ நம்மளும். விளக்குதுல? இப்போ நம்மளுக்கு அட்டாக் வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம போய் நர்ஸில் போய் அங்கே ஐஆர்ஜியில் பேசிகிட்டு இருக்கும் போது, ஜும்மா 2வது ஜும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அட்டாக் வந்தது. ஜும்மா கூட தொழிலில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சாச்சு. அப்போ அங்குள்ள நர்ஸு பேசிகிட்டு இருக்குது. இந்த ஆள் அநேகமாக இப்போ போனாலும் போயிடுவாங்க. நான் உட்காந்தா இருக்கிறேன், அவங்க பேசுறது நம்ம காதில் கேட்டுட்டு தான் இருக்கு. அப்போ அன்னைக்கு நம்ம ஏன் அதை வந்து ஸ்டெடியாக இருந்தோன்னா, நம்மளுக்கு அந்த மார்க்கத்தினுடைய ஞானம், அந்த பொது அறிவு இதெல்லாம் நம்மளுக்கு இருந்ததில்லை. அதனால் நம்ம வந்து மனம் தளரலை. ஆனால் நம்ம உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். என்னடா உயிரோடு இருக்கும்போது போய் சேருங்கிற மாதிரி மருத்துவங்களே சொல்கிறாங்க அங்கே பார்க்குறோம்ல. அப்போ அவங்களுடைய அறிவை வச்சு தீர்மானம் பண்ணிட்டாங்க, நம்ம உயிரோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். இவரெல்லாம் மூத்தா போவாரா அப்படின்னு நினச்சாலெல்லாம் மூத்தா போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோதான். வாழ்கிற வரைக்கும் தான் மதிப்பு, வாழ்கிற வரைக்கும் தான் மதிப்பு. அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்கிறான்ல, மரணமாகக்கூடிய நேரத்தில் நல்ல விளங்கிய, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புதுசாக ஒரு உருவம் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். திடீர்னு தெரியும், அப்போ பயங்கரமாக வந்து நிற்கும். அங்கே யார் பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு தெரியாது. பக்கத்தில் கணவன் இருப்பார், தாய் இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, கண்ணே நம்மளுக்கு தெரியாது. அந்த உருவம் மட்டும்தான் தெரியும், புது உருவம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ உலகத்தில் அதை பார்த்தே இருக்க மாட்டோம். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு காட்சியாக, கெட்டவனுக்கு அப்படி தானே வர்றாங்க, கொடூரமான காட்சியாக. அப்பவும் நம்ம தௌபா பண்ணுவோம்ல. அல்லாஹ் சொல்றான்ல, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், ஒரு 5 மினிட், ஒரு 5 நிமிஷம் இறைவா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடு. அந்த இடத்துல நம்மளும் கேட்போம், நீங்களும் கேட்பீங்க, எல்லாமே கேட்போம். 5 நிமிஷம் தாங்க அவன் கேட்குறான். 50 வயசு முடியும் இருக்கணும் நம்ம உலகத்தில், 60 வயசு முடியும் இருக்கணும். அந்த 5 நிமிஷம் அவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க. ஒரு 5 நிமிஷம். அது எதுக்கு? இந்த லாக்கரில் இருக்குது, 15 பவுன் இருக்கு, 50 பவுன் இருக்கு. இதை கொண்டு போய் அப்படியே போட்டு நான் வந்துடுறேன், தர்மம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன், தௌவா பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். இப்போ அல்லாஹ் நினச்சா உள்ளாமல் இல்லை, அவன் தான் ஆயிலே கொடுத்தவன் தானே. அல்லாஹ்வுடைய தீர் சுன்னத்தமன் கது அரிசல்னா, குர்ஆன் நல்லா சொல்கிறான்ல, வலா தஜிது லி சுன்னத்தினா தஹ்வீலா, என்னுடைய சுன்னத்தில்
என்னுடைய ஸ்டைலில் ஒரு மாற்றமும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மனுஷன் இல்லை நான் அப்படி நேரத்துக்கு நேரம் அப்படி மாறி மாறி போகிறதுக்கெல்லாம். என்னுடைய சுண்ணத்து ஒன்று தான். உனக்கு ஆயுள் இப்போ முடியும்னா முடிஞ்சது, அவ்வளோதான். உயிரை பறிச்சுட்டு போயிடுறாங்கல்ல. அப்போ தௌபாங்கிறது நாம் அந்த மரண நேரத்துலையும் போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு? மரண நேரத்துலையும் அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வச்சுருக்காங்கிறது வேற. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சில பேர் நம்மளுக்கு தான் வாழ்நாள் இருக்குல்ல, அப்புறம் நம்ம தௌபா பண்ணிக்குவோம். இப்போ என்னது, நம்ம வயசு 20 வயசு, இன்னும் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்? எத்தனை ரமதான் இன்னும் இருக்க போகுது? நம்மளுக்கு என்ன தாடியாக நரைச்சி போச்சு, பல்லாம் ஆடி போச்சு, இன்னும் வருஷங்கள் இருக்குல்ல. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறோம், வலைசதி தௌபத்து லில்லதீன யாமலூன செய்யாத்தி ஹத்தா இதா ஹலர அஹதுஹுமுல் மௌத். ஒருத்தனுக்கு தௌபாவே கிடையாது, மன்னிக்கவே மாட்டேன். லில்லதீன யாமலூன செய்யாத்தி ஹத்தா இதா ஹலர அஹதுஹுமுல் மௌத். மரணமாகக்கூடிய காலம் வரைக்கும் தௌபாவை பிற்படுத்திக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? அறியாமையில் வச்சானா பரவாயில்ல, தெரியுது எனக்கு இது தப்புன்னு தெரியுது, பிற்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். குஃபுரில் மூத்தா போனாலும் மன்னிக்க மாட்டேன். லாஸ்ட் கட்டத்தில் அந்த மாதிரி நேரத்தில் இல்லைன்னா ஃபிரௌனை நான் மன்னிக்கணும்ல. ஃபிரௌன் மன்னிப்பு கேட்டானா இல்லையா? தௌபா செஞ்சானா இல்லையா? ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன் தானே சொல்கிறான். மூசா ஹாரூன் நபியினுடைய இறைவனை நான் நம்பினேன். சுத்தமாக தாங்க சொன்னா. ஆனால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலை? அது தௌபாவுக்குள்ள நேரம் இல்லாது. நீ வாழ்நாளெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்துக்கிட்டு லாஸ்ட் கட்டத்தில் வந்து இப்படி மன்னித்துக்கொள்ளுனா மன்னிக்க முடியுமா? அப்போ அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? நம்மளுக்கு நரகமா சொர்க்கமா மஹ்ஷர் மைதானத்தில் தான் தெரியணும்ல. நம்ம அப்படியெல்லாம் இல்லை. நீ மௌத்தா போறதுக்கு முன்னாடியே நீ போற இடம் நரகமா அல்லது சொர்க்கமா என்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ மௌத்தாவே போவனி. விசாரணைங்கிறதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, மறுமையில அந்த மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அநியாயம் பண்ண மாட்டான் இருக்குல்ல, அதுக்கு தான் விசாரணை. அல்லாவுக்கா விசாரணை? நான் எல்லாத்துக்குமே நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, என்னை பார்த்து 4 பேர் ஏமாந்தான்ல, அவனுக்கு என்னுடைய ஒரிஜினல் தன்மையை காட்டணும்ல, அதுக்கு தான் மறுமை விசாரணையை தவிர நீ யாருன்னு எனக்கு தெரியாதாடா? எனக்கு தெரியுமா தெரியாதா? நீ யாருன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? யாசின்னு பேர் வச்சிருக்கலாம், ஃபாத்திமான்னு பேர் வச்சிருக்கலாம், உன்னுடைய ஒரிஜினல் ஈமான் எவ்வளவு செத்து போயிருக்குன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? கரை பிடிச்சிருக்கு, அழுக்கு பிடிச்சிருக்கு. 40 வருஷம் 70 வருஷம் உனக்கு வாழ்க்கையை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன், குர்ஆனை கொடுத்தேன், நபி வழியை கொடுத்தேன், எல்லாத்தையும் தூக்கி ஓரமா ஒதுக்கி வச்சு போட்டு இப்போது நடிக்கவா செய்யற? வமா அம்ருனா இல்லா கலம்ஹிம் பில் பஸர். கண் ஜாட வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தண்டனை வந்துடும். உன் கண்ணு அசைது பார்த்தியா, அதுக்கு தான் நேரம் தேவை. ஏன் தண்டனைக்கு நேரம் தேவையில்லைங்கிறான்ல. இந்த வினாடியை பற்றி கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வினாடி இந்த ஒரு செகண்ட்ல 60 தடவை துடிக்குது இல்லை? இந்த புல்புல் பறவை சிறகு அடிக்குது இல்லை? அதே அவ்வளோ வேகமாக இருக்கு என்னுடைய தண்டனை. அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தன்னை அருளாளன் என்றும் சொல்கிறான், அன்பாளன் என்றும் சொல்கிறான். நான் வந்து ஜப்பாருங்கிறதும் சேர்த்தான் சொல்கிறேன், கஹாருங்கிறதையும் சொல்கிறேன். அல்லாஹ் தண்டிப்பானா தண்டிக்க மாட்டானா? கோபப்பார்வை அல்லாவுக்கு இருக்கா இல்லையா? கோபம் ரொம்ப பெருசுங்க. இன்னைக்கு பார்க்குறோம்ல, ஒரு 5 நிமிஷம் தானே சுண்டி விட்டா சுனாமி போயிடுது இல்லை? எத்தனை பேர்த்த அழிக்குது, எத்தனை பேர்த்த அழிக்குது, எவ்வளவு ஊர்களை நாசமாக்குது. என்னுடைய சும்மா ஒரு நிமிஷம் பார்வை தான். நீ மறுமையில வந்து தப்பிக்க முடியுமா? குல்லமா நலிஜ ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நான் வேதனை செய்யப்படுகின்ற அந்த நேரத்தில் அவன் தோலை மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்? நீ அத்தனை பேர்த்துக்கு அக்கிரம் பண்ணி இருக்கிற, 10 பேர்த்த கொலை பண்ணி இருக்கிற, உன்னை ஒரு தடவை நரகத்தில் போட்டால் சரியாயிருமா? தோலை மாத்திரா, இவன் வேதனை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கோப பார்வையை பார்த்தீங்கன்னா ரஹ்மத்தையெல்லாம் மறந்தே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் கோப பார்வையை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அதனால இதையெல்லாம் நம்ம உள்வாங்கணும். ரமதான் மாசத்துல இதையெல்லாம் உள்வாங்கி எப்படி அல்லாஹ் வந்து தௌபா பண்ண சொல்லி இருக்கிறானோ அந்த முறையில் பண்ணணும். அதே மாதிரி தௌபாவுக்குன்னு ஏதாவது சர்த்து இருக்கா? சர்த்து நம்ம சொல்றோம்ல, இப்போ தொழுகிறோம், ஒழு செய்யணும்,
கிபிலாவை முன்னோக்கணும், இதெல்லாம் சர்த்து. தௌபாவுக்கு சர்த்து இருக்கா? அப்படி ஒரு சர்த்தும் இல்லை. ஒழு செஞ்சுக்கிட்டு தான் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணுங்கிறது இல்லை. கிபிலாவை முன்னோக்கி தான் தௌபா செய்யணுங்கிறது இல்லை. உட்காந்துக்கிட்டு தான் தௌபா செய்யணுங்கிறது இல்லை. மன உருகிறதான தௌபான்னா உள்ளத்தால் உருகிறதான, அப்படி எந்த விதமான சர்த்தும் இல்லை. ஆனால் என்ன, அதில் சிறந்தது எதுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இப்போ நம்ம ஒரு பாவத்தை பண்ணிட்டோம், தௌபா செய்ய நம்ம நாடுறோம். அப்போ அது வந்து நம்ம மீண்டாச்சு, 2 ரக்காத் தொழுதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? மா யுதுனபு தம்பன், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஃபயுஸல்லி 2 ரக்காத் தொழுகிறான், ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுது அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்டான்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை மன்னிப்பான். அப்போ எந்த பாவம் செய்வதாக இருந்தாலும் சரி, செய்ததாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் போய் நம்ம முறையிடுவதாக இருந்தால் ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் துவா செய்யும். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானதுங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிரார்த்தனை, லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த பிரார்த்தனையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும். செய்யுதுல் இஸ்திஃபார்னு அதுக்கு பேர் இருக்கிறது, செய்யுதுல் இஸ்திஃபார். இப்போ நான் சொன்னவொன்னே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிறாரு. செய்யுதுல் இஸ்திஃபார்னு பார்த்தீங்கன்னா புகாரிலேயே இருக்கும். அது பாவத்தினுடைய பாவ மன்னிப்பினுடைய தலைமையகம்னு அதுக்கு பேர். அதை மனப்பாடம் பண்ணி அந்த 2 ரக்காத்தில் என்ன செய்யணும், நம்ம அதை அதிகமாக நம்ம படிக்கணும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவுக்கு சொன்ன இலக்கணமாக இருக்கத்தான் செய்து. அதே மாதிரி என்னவெல்லாம் நம்மளுக்கு செய்ய இயலுமோ அது மாதிரியான நற்கருமங்களையும் செய்யணும். தௌபாவுக்கு இன்னொரு அளவுகோல் அல்லாஹ்வே குர்ஆன்லையும் சொல்கிறான்ல, நீங்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால் தான தர்மத்தை செய்து விடுங்கிறான் அல்லாஹ். ஒரு பாவம் நான் செஞ்சுட்டேன், அதை பாவம் செஞ்சு தான தர்மம் செய்கிறது இல்லை. திருந்துறேன்னு நான் வந்து ஆசைப்பட்றேன்னு சொன்னால் ஒரு 100 ரூபா யாருக்காவது கொடுக்கறது, ஒரு 500 ரூபாய் யாருக்காவது கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பிரார்த்தனையினுடைய ஒரு வழிமுறையாக, தௌபாவினுடைய ஒரு வழிமுறையாக சொல்லித்தருதா இல்லையா? அதனால் வாழ்க்கையில் நம்ம அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடக்கிறோமா? எல்லா விஷயம் நம்ம ஜகாத்தை முதல்ல கொடுத்துட்டோமா? அது வேணும் இல்லை. கேள்விகள் வருகிறது பெண்கள் இடத்துலேருந்து. இந்த ரமதான் மாதத்தில் 20 பவுன் எங்கிட்ட இருக்கு, ஆனால் கடன் நிறையா இருக்குது. இப்போ நான் ஜக்காத்து இந்த 20 பவுன் கொடுக்கணுமா? முரண்பாடாக இருக்குது பாருங்க. இது என்னது இது? அதாவது பெட்டி நிறைய பணம் இருக்குது, ஹோட்டல் கடையில் கொடுக்க காசு இல்லைன்னு, இது என்ன இது? ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ கடன் இருக்கு. அப்போ 20 பவுன் என்னதப்பா? இது எதுக்கு? இது எதுக்கு? இது அலங்கார பொருளாது. அப்போ 20 பவுனும் இருக்குதான், கடன் நிறையா இருக்கான். சரி, என்ன கடன்? புரோட்டா வாங்குற காசு இல்லைங்கிற கடனா? அப்படி இல்லை, நீ வாங்கின ஏசிக்குள்ள கடன், அது மாத சீட்டில் உள்ள ஏசி, அதுக்கு தான் இந்த கடனை சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ஏசி வாங்கின கடன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வாங்கின கடன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பிளாட் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன், அதுக்குள்ள கடன். இந்த கடனை சொன்னேன்னா நீ மொத்தா போகிற முடியும், நீ திருந்த போகிறது கிடையாது, நீ அதை பண்ணவே மாட்டேன். நம்மளுக்கு ஆர்வம் வரணுங்க, இதுக்கெல்லாம் நம்ம ஆர்வம் பெற. எந்த விஷயத்துக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்குறது, இது கொடுக்கணுமா அது கொடுக்கணுமா, நம்ம ஆர்வப்பட்டு முன்னாடி வரணும். இது என்ன, அல்லாஹ்விட்ட சும்மா சமாதானம் சொல்லிக்கிறது. அல்லாஹ் கேட்டால் நம்ம இந்த கடன் அந்த கடனெல்லாம் சொல்லிக்கலாம். இப்படி அல்லாஹ்ட்ட நடிக்காதீங்க முதல்ல. அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம எதுக்கு கடன் வாங்கியிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். 20 பவுனுக்கு முதல்ல நீ கொடுத்தியா? கடன் இருக்கிறது இருக்கட்டும், இந்த 20 உனக்கு சொந்தம் தானே, இந்த 20க்கு நீ முதல்ல கொடுத்தியா? அது கொடுக்கல. அது அப்போ கொடுக்கலன்னா அதை கழிவு பொருள் தானே. உன் கையில் இருக்கக்கூடிய நல்ல பொருளை கழிவு இப்போ சேர்ந்துருக்குது, அதுதானே. அது கழிவை தூக்கி வீசணும் இல்லை, நம்ம முயற்சி பண்ணோம். எதெல்லாம் சாலிஹான அமலாக இருக்கிறதோ அவைகளிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தெளிவான முறையில் கவனம் செலுத்தணும். இப்படியெல்லாம் செலுத்தி அதுக்கப்புறம் அல்லாஹ் அருளாளன் கருணையாளன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு போனோன்னு வைங்களேன், மறுமையில் வெற்றி கிடைக்கும். மற்றபடி மனுஷனை ஏமாத்துற மாதிரி அல்லாவையும் ஏமாத்திடலான்னா நிச்சயமாக மறுமையில் நம்மளுடைய வாழ்க்கையும் நாசமாக போயிடும். இந்த ரமதானெல்லாம் பயனில்லாமல் ஆகி போயிடும். 10 வருஷம் 20 வருஷம் நம்ம ரமதானில் நிற்கிறோம்ல, எல்லாமே பயனில்லாமல் ஆகி போயிடும். அது மாதிரியான உணர்வுள்ள மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் என்ன செய்யட்டும், ஆக்கியல்வானாக என்ற பிரார்த்தனையோடு நாம் நிறைவு செய்கிறோம்.